சக்தி போலாமா? தீக்ஷா, இன்னொரு டைம் யோசிச்சுக்கோ. வீட்டில் உன்னை தேட மாட்டாங்களா? அஹ், நான் போகிறேன்டி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உனக்கு ஏதாவது வேலை இருந்தால் நீ போ. நீ கட்டாயம் வரணும்னு அவசியம் இல்லை. நீ ஐடியா கொடுத்ததே பெரிய விஷயம். இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறது அதை விட பெரிய விஷயம். நீ நேர்லலாம் வரணும்னு இல்லைடி. அதுவும் உங்கள் அப்பா உன்னை கண்டிப்பாக தேடுவாருடி. எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைடி. நான் அப்பா கிட்ட கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறேன். அவருக்கு ஏதாவது எமர்ஜென்சினா என்னை கூப்பிடுவார். அப்போ நான் போய்க்கிறேன். இப்போ நம்ம உங்கள் மாமா வீட்டுக்கு போகலாம். தேங்க்ஸ் டி. உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. வெறும் தேங்க்ஸ் சொல்லி முடிச்சிடலான்னு நினைக்காதீங்க. எப்படி முள்ளால் எடுக்கணுமோ அந்த மாதிரி உங்களுக்கு பண்ண ஹெல்ப்பை நான் லவ் பண்ணுறேன்ற சூழ்நிலையில் எனக்கு நீங்கள் திருப்பி பண்ணணும். அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ மட்டும் கைவிட்ட மாலை உன்னை கொன்றுவேன் பார்த்துக்க. அடி பாவி, நான் லவ் பண்ணுறதை மறைச்சேங்கிறதுக்காக நீயும் என்கிட்ட இருந்து மறைச்சிட்ட பற்றியா? யார் இவன்? எந்த ஊர்? எந்த பையன்? பேர்? ஏய், நீ வேற. அப்படிலாம் கிடையாதுடி. நான் ஒரு பேச்சுக்கு சொன்னேன். ஒன்றை மாதிரிலாம் மறைக்கிற பழக்கம் எனக்கு இல்லை. ஒரு வேளை அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் சொல்லிடுவேன். ஒன்றை மாதிரிலாம் மறைச்சிட்டு இருக்க மாட்டேன், புரிஞ்சுதா? இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க நீ பாட்டு எங்கள் அப்பாட்ட சொல்லிட்டு இருக்காது. அவ்வளோதான். என்ன பார்த்தாடி, இவகிட்ட பார்த்து பேசணும் போல இருக்கு. ஏய், சும்மா சொன்னடி. உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? உன்னெல்லாம் யாரும் லவ் பண்ண மாட்டாங்கடி. சக்தி, சாரிடி, சும்மா தான் சொன்னேன். இந்த மாதிரி ஒரு பொண்ணை லவ் பண்ணுறதுக்கு அந்த பையனா கொடுத்து வச்சிருக்கணும். இப்படியே பேசிகிட்டு இருந்தா உள்ளே போன அனிதா மேம் திருப்பி வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் வேலை பார்த்துட்டு போங்கன்னு சொல்லிடுவாங்க. இப்போ நீ வரியா இல்லை அனிதா மேமுக்கு வேலை பார்த்து கொடுக்க போறியா? ஐயோ ஆமால, இல்லை இல்லடி, போயிடுவோம். ஏன்னா இதுக்கு மேலே என்னால் வெயிட் பண்ண முடியாதுடி. கண்டிப்பாக இப்போவே என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. சரி வா. சக்தி, நீ வண்டி ஓட்டுறியா இல்லை நான் வண்டி ஓட்டட்டுமாடி? ஏன் கேட்குறேன்னா, நீ இப்போது நார்மலாக இருக்கியா? உன்னால் ரிலாக்ஸாக இருக்க முடியுமா? நீ கவனமாக வண்டி ஓட்டிடுவியாடி? இல்லைடி, நான் நார்மலாக தான் இருக்கேன். நான் வண்டி ஓட்டிடுவேன். சரி, அப்போ நீ ஏன் ஓட்டு. ஏன் சக்தி, போகிறதுக்கு முன்னாடி உங்கள் மாமாவுக்கு வேணால் கால் பண்ணி பார்க்க வேண்டியதானே? அதான் கால் பண்ணனே, அவர் எடுக்கலைன்னு சொன்னேன்லடி. இத்தனைக்கும் நேர்லேயும் போய் பார்த்துட்டு வந்தாச்சு. அவர் மீட்டிங்க்கு போயிருக்காருன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு மேலே நான் என்னடி பண்ண முடியும்? ஐயோ சக்தி, நான் அவரை கேட்கல, அவருடைய அப்பாவை கேட்டேன். யார்? எங்கள் பெரிய மாமாவா? ம், ஆமாடி. அவர்கிட்ட நம்ம எப்படி டைரெக்டாக கால் பண்ண முடியும்? நேரில் போனாலாவது ஏதாவது சொல்லி சமாளிச்சிடலாம். ஆனால் கால் பண்ணி எப்படி கேட்க முடியும்? அது முறையாக இருக்காதுல்ல. புரியுதுடி. ஆனால் நம்ம நேராக போய் இருக்கும்போது அவர் வீட்டில் இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? இதுவே கால் பண்ணிட்டு போனேன்னா அவர் வீட்டில் இருக்காரா இல்லையான்னு தெரியும். அதுக்காக தான் சொன்னேன். நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தாண்டி. ஆனால் எனக்கு என்னமோ அது சரியாக படலை. ஒருவேளை அவர் வீட்டில் இல்லாட்டினாலும் அத்தை இருப்பாங்க, அப்புறம் சேது இருப்பார், இல்லைன்னா எங்கள் சின்னத்தை இருப்பாங்க. அக்கம் பக்கத்தில் யார்கிட்டையாவது கூட விசாரிச்சுக்கலாம் இல்லையா? அதுவும் கரெக்ட் தான். சரி, நீ பார்த்துப்போ. சரிடி. என்னடி பண்ணிகிட்ருக்கா? இல்லை சக்தி, அப்பாவுக்கு தான் கால் பண்ணுறேன். என்னை காணான்னு தேடக்கூடாது இல்லையா? முன்னாடியே சொல்லிடலாம். அதான் கால் பண்ணுறேன். ரிங்கு போயிட்டே இருக்கு, ஆனால் அட்டன் பண்ண மாட்டேங்கிறாரு. பிஸியாக இருப்பார் போலடி. அப்படியும் இருக்கலாம். சரி, நான் கால் பண்ணதை பார்த்துட்டு திருப்பி கூப்பிடுவாரு, நான் அப்போ பேசிக்கிறேன். அப்புறம் தீக்ஷா, சொல்ல மறந்துட்டேன். போகிற வழியில் தான் எங்கள் சின்னத்த வீடு இருக்குது. அதான் வெற்றியோட சித்தி, அவங்களுடைய வீடு இருக்குது. அவங்க வீடை தாண்டி தான் வெற்றியோட வீட்டுக்கு போகணும். வெற்றி வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்க சித்திக்கிட்ட ஒரு தடவை பேசி பார்க்கலாமா? என்ன நடந்துச்சுன்னு கேட்டு பார்க்கலாமா? நீ என்ன சொல்கிற? உனக்கு ஓகேனா எனக்கு ஓகே தாண்டி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதாண்டி அவங்க சித்தி வீடு. ம், சரிடி. சரிடி, வெளியே இருந்து அவங்க சித்தியை கூப்பிடு, வராங்களான்னு பார்ப்போம். சக்தி, ஒரு நிமிஷம். சக்தி,
அப்பா பார்த்துட்டு திருப்பி கால் பண்ணுறாருடி. நீ ஒன்று பண்ணு, நீ உள்ளே போய் பேசிட்டு நான் அப்பா கிட்ட பேசிட்டு வரேன். சரிடி. அத்தை, சின்னத்தை. அடடே சக்தி, வாமா சக்தி. நம்ம வீட்டு வரைக்கும் வந்துட்டு ஏன் அப்படி வெளியே நின்றுட்டு இருக்க? உள்ளவா. பரவாயில்ல சின்னத்தை, இருக்கட்டும். என்னம்மா நீ, நம்ம வீடு, வா உள்ள. வந்தவங்கள இப்படி வெளியவே நிற்க வச்சு பேசிட்டு இருந்தா என்ன நினைக்க மாட்டாங்க? நீ உள்ள வா. சரிங்க அத்தை. உட்காருமா. இல்லை பரவாயில்லத்த, இருக்கட்டும். அட இது நம்ம வீடுமா, நீ உட்கார, நான் போய் குடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டுட்டு வரேன். அத்தை அதெல்லாம் வேண்டாம்த்த. அட இருமா, நீ வளர்ற பிள்ளை எப்படி பேசிக்கிட்டு இருக்க, அதே இப்படி எலும்பு தோளுமா இருக்க. என்ன இந்த சின்னத்தை, நம்ம எதுக்கு வந்தோம் என்ன சொல்ல வந்தோம்னு கேட்காம இப்படி பாசத்தை பொழிஞ்சிட்டு இருக்காங்க. சரி, அந்த இடத்துல அவங்க மனசை எதுக்கு கஷ்டப்படுத்திட்டு, அவங்க என்ன சொன்னாலும் கேட்போம். ஹலோ டாடி. கேட்குதும்மா, கால் பண்ணியிருந்தா அதான் அப்போது பிஸியாக இருந்தேன், இப்போ பார்த்துட்டு திருப்பி கூப்பிட்டேன். ஆமாப்பா, எங்கே இருக்கீங்க? ஆஃபீஸில் தான்மா, எனக்குமே இன்னும் ஒர்க்கு முடியல. எனக்கு தெரிஞ்ச நான் போகிறதுக்கும் லேட் ஆகும் தான் நினைக்கிறேன். ஏம்மா எதுவும் பிரச்சனையா என்ன? சரிங்க டாடி, நானும் இங்கே வெளியில் ஒரு வேலையாக வந்திருக்கேன் சக்தி கூட. நான் வரத்துக்கும் லேட் ஆகும், அதை இன்ஃபார்ம் பண்ண தான் ஃபோன் பண்ணேன். அச்சச்சோ, என்னம்மா இப்படி சொல்லிட்டு இருக்க? நானும் ஒர்க்கில் பிஸியாக இருக்கேனே. ஆக்சுவலாக இன்றைக்கி ஒரு கொரியர் வரும், அதை வாங்கி வைக்கணும். அம்மாவும் இல்லை, ஒரு வேலை விஷயமா வெளியில் அனுப்பிச்சிருக்கேன். இப்போ நீயும் இல்லைன்னா யாரும்மா வாங்கி வைப்பா? டாடி ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தீங்கன்னா நான் வந்திருப்பேனே டாடி. இப்போ என்னால் வர முடியாதே, சக்தி கூட இருக்கேன். அட புரியுது தீக்ஷு, ஆனால் அது ஒரு முக்கியமான கொரியர்மா, அது கண்டிப்பாக வாங்கி வைக்கணுமே. பக்கத்தில் யாரையாவது வாங்கி வைக்க சொல்லலாமா டாடி? இல்லை தீக்ஷு, அது ஆஃபீஸ் சம்மந்தப்பட்டது. ஆக்சுவலாக அது நம்ம தான் நேராக போய் கையெழுத்து போட்டு வாங்கணும். ஒன்று நீ இல்லைன்னா நான் தான் வாங்கணும். நான் இப்போ பிஸியாக இருக்கேன், நீ சக்தி கூட தானே இருக்க, நீ வேணா போயிட்டு வந்துடுறேன். ஆனால் டாடி ப்ளீஸ் தீக்ஷா, முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாத ப்ளீஸ், டாடிக்காக பண்ணேன். சரி ஓகே டாடி, நான் பார்க்குறேன். சரிம்மா, வச்சுட்டுமா? ஓகே டாடி. என்ன டாடி இப்படி சொல்கிறாரு? நான் இப்போ மட்டும் போனேன்னா சக்தி என்னை பற்றி என்ன நினைப்பா? சே, அவகிட்ட நம்ம வாக்கு கொடுத்துட்டோன்னே, இப்போ என்ன பண்ணுறது? அப்பா சொல்கிறதும் கரெக்டாக தான் இருக்குது, முக்கியமான கொரியர்னு சொல்கிறாரு. இவ்வளோ தூரம் வந்துட்டோம்ல, சக்தி கிட்ட சொல்லி பார்ப்போம், என்ன தான் சொல்கிறான்னு கேட்போம். சொல்லு தீக்ஷா. சக்தி, அப்பா கால் பண்ணியிருந்தார்ல? ஆமாடி, என்னாச்சு? அதான் சக்தி, அப்பாவுக்குமே இன்னும் ஒர்க் முடியலையாம்மா, அம்மாவும் வீட்டில் இல்லை. ஆக்சுவலி இன்றைக்கி ஒரு கொரியர் வரும், அது ரொம்ப முக்கியமானது, நீ போய் வாங்கிடுன்னு சொல்லியிருந்தாரு. நம்ம ஃபர்ஸ்ட்டு முடியாதுன்னு தான் சொன்னேன், அப்போ ரொம்ப கம்பல் பண்ணி கேட்டுக்கிட்டாரு. அதனால தான் சரி வரேன்ப்பான்னு சொல்லிட்டேன். நான் போயிட்டு வரட்டுமா? நீ எங்கே இருக்க? இங்கே தான், வீட்டு பக்கத்தில். உள்ளே வர வேண்டியதானடி? இல்லைடி, டைம் ஆச்சு, நீ என்னன்னு சொன்னேன்னா நான் கிளம்புவேன். சரி, நீ அங்கேயே இரு, நான் வரேன். சரிடி, கொஞ்சம் சீக்கிரமாக வா. என்ன? அதோ வரேன்டி. பரவாயில்ல தீக்ஷா, நீ போயிட்டு வா. இவ்வளோ தூரம் நீ எனக்காக வந்ததே பெரிய விஷயம். வீடு வரைக்கும் வந்துட்டேன், என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டுட்டு நானும் வீட்டுக்கு போகிறேன். இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ போயிட்டு வா. என் மேலே உனக்கு கோபம் எதுவும் இல்லைல்ல? இதில் கோவப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை தீக்ஷு, நீ போயிட்டு வா, நான் பார்த்துக்கிறேன். சரிடி. ஆமாம், எப்படி போவேன்? அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லைடி, நான் கேப் புக் பண்ணிக்கிறேன், இல்லைன்னா ஆட்டோ புக் பண்ணி போய்க்கிறேன். எமர்ஜென்சின்னு சொல்கிறேன், இனிமேல் புக் பண்ணி வந்து நீ எப்போ போகிறது? நீ ஒன்று பண்ணு, ஸ்கூட்டி எடுத்துகிட்டு நீ போ,
நான் ஆட்டோ புக் பண்ணி போய்க்கிறேன். நான் போகிறதுக்கு டைம் ஆகும். நான் போகிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி புக் பண்ணனாலும் கரெக்டாக இருக்கும். வந்துடும், நான் போய்க்கிறேன். அதுவும் இல்லாமல் உனக்கு இதெல்லாம் தெரியாத ஊர், நீ எப்படி போவ? நீ ஸ்கூட்டி எடுத்துகிட்டு போ, நாளைக்கு ஆஃபீஸில் வந்து நான் வாங்கிக்கிறேன். ஐயோ அதெல்லாம் வேணாண்டி, நான் பார்த்துக்கிறேன். நான் தான் சொல்கிறேன்ல, எடுத்துகிட்டு போடி. அது இல்லை, உன்னோட ஸ்கூட்டினாலும் பரவாயில்ல, இது சின்ன அக்காவோடது. அவங்க எங்கேயாவது போவாங்கல்ல, நான் எடுத்துகிட்டு போயிட்டேன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு இப்போது ஸ்கூட்டி தேவைப்படலை, வீட்டில் தான் இருந்தது. அதனால தான் அதை நான் எடுத்து ஓட்டிகிட்ருக்கேன். எனக்கே இப்போ அது தேவைப்படலை. நீ எடுத்துகிட்டு போடி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னடா இவ வரேன்னு சொல்லிட்டு பாதிலே விட்டுட்டு போகிறான்னு நினச்சிக்காதடி. உண்மையாகவே அர்ஜென்ட் ஒர்க்கு ஒன்று இருக்குது, அதான் போக வேண்டிய சூழ்நிலை. சாரி சக்தி. என்னடி நீ எதுக்கு எடுத்தாலும் சாரி சொல்கிற? ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே சாரி தேங்க்ஸ்லாம் சொல்லவே கூடாதுடி. நீ போ, நான் பார்த்துக்கிறேன். சரிடி, பாய். பார்த்து பத்திரமா போடி. ஐயோ அத்தை தேடுவாங்களே, மறந்தே போயிட்டேன். என்னம்மா ரொம்ப நேரம் காக்க வச்சிட்டேனா? அப்படிலாம் இல்லை சின்னத்தை, இப்போ தானே போனீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி இந்தம்மா, இந்த டீயை குடி. அத்தி, டீ ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்படியே பெரிய கைப்பக்குவம் உங்களுக்கும் இருக்குது. தேங்க்ஸ்மா. ஏன்டா எனக்கு மட்டும் போட்டு வந்திருக்கீங்க, நீங்கள் குடிக்கலையா? இல்லைம்மா, என்னைக்காவது ஒரு நாள் ஆசைக்கு குடிச்சுக்கிறதே. ஆமாத்தே, அதுவும் நல்ல பழக்கம்தான். வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா? மருமவ என்னம்மா பண்ணுறா? எல்லோரும் நல்லா இருக்கோம் தே. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நாங்களும் எல்லோரும் நல்லா இருக்கோம்மா. என்ன திடீர்னு இந்த பக்கம் நீ மட்டும் வந்திருக்க? அதுக்கு முன்னாடி என்னை மன்னிச்சிருங்க தே, இந்த பக்கம் ஒரு வேலையாக வந்தேன். அதான் உங்களை பார்த்துட்டு போகலாமேன்னு வந்தேன். வரும்போது உங்களுக்கு எதுவுமே வாங்கிட்டு வரல, அது ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குது. மன்னிச்சிருங்க தே. வேணா நான் இப்போ போய் வாங்கிட்டு வரட்டுமா? ஐயா அதெல்லாம் எதுக்குமா? என்ன சின்ன பிள்ளை குட்டியெல்லாம் இருக்குது, இதெல்லாம் திங்கிறதுக்கு யாருமா திங்க போகிறா? வாங்கி போட்டு அப்படியே கார வடை அடிச்சு போய் கிடக்கு, யாரும் திங்க மாட்டாங்க, நானும் திங்க மாட்டேன். இதுக்கு இதெல்லாம் போய் வாங்கிக்கிட்டு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். இருந்தாலும் பார்க்க வந்தவங்களுக்கு ஒரு பழங்களாவது வாங்கிட்டு வந்திருக்கணும். ச்சே, எனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லைத்த. இதை கூட நான் யோசிக்கவே இல்லை. நான் ஒரு டென்ஷனில் வந்தேன், பார்த்தா மறந்துட்டேன். என்னம்மா டென்ஷனு? ஐயோ டக்குன்னு உளறிட்டோமே. இப்போது சின்னத்துக்கிட்ட கேட்கலாமா வேண்டாமா? நான் அதுக்காக தான் வந்தேன். ஆனால் இவங்கக்கிட்ட கேட்குறதுக்கு எனக்கு பயமாக இருக்கே, தப்பாக நினச்சிப்பாங்களோன்னு. சக்தி, இப்போ உனக்கு வெற்றி முக்கியமா இல்லை தப்பாக நினச்சிப்பாங்கன்றது முக்கியமா? வெற்றி தான். அப்போ என்ன யோசிச்சுட்ருக்க? கேளு. அது வந்து நான் வேலு மாமாவை பார்க்கலான்னு வந்தேன். ஐயோ அவர் வேற எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருந்தாரே, ஒரு வேளை வெற்றியை பற்றி கேட்க வந்திருப்பாளோ? சேச்சே, நம்மளா தப்பாக நினைக்க வேண்டாம், நம்ம ஏன் அப்படி நினச்சிக்கணும்? ஓ சரிம்மா, எதுவும் முக்கியமான விஷயமா? அப்படிலாம் இல்லத்தே, சும்மா தான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். சரிங்க தே, அப்போது நான் மாமா போய் பார்த்துட்டு வந்துட்டுமா? சரிம்மா. ஐயோ நான் மறந்தே போயிட்டேனே. மாமா அந்த வீட்டிலேருந்து யாரும் என்னை கேட்டு வந்தாலும் இல்லைன்னு சொல்லுன்னு தானே சொல்லியிருந்தாரு. நான் பாட்டுக்கு சரின்னு சொல்லிட்டேனே. ஐயோ அவ போகிறாளே. சக்தி நில்லுமா. நான் வேற வாயை வச்சுட்டு இருந்து தொலைய மாட்டேங்கிறானே. எனத்தினாலும் ஒன்று சொல்லிவிட்றேன், என்ன செய்யறது? போனாலும் போகக்கூடாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? ஐயோ அவன் நேரம் வீட்டுக்கே போயிடுவாளே. சக்தி யாரு? அதை வர்றேன். சக்தியா? இவ எதுக்கு இங்கே வந்திருக்கா? ஷோப்பா, படபடன்னு வருதே. இன்னும் என்னென்னலாம் சமாளிக்கணுமோ? என்ன மாமா இப்படிதான் வந்தவங்கள வாசல்லே நிற்க வச்சு பேசுவீங்களா? உள்ள வான்னு கூப்பிட மாட்டீங்களா? உள்ள வாம்மா. அப்பா கால் வலிக்குது, மூச்சு வாங்குது. சக்தி ஒரு நிமிஷம் இல்லைம்மா, ஒரே நிமிஷம்.
எங்கம்மா போற? அது வந்து சக்தி, நான் சொல்றதுக்கு மறந்துட்டேம்மா. மாமா இப்போ வீட்டில் இல்லை. நான் தான் மாடுக்கெல்லாம் புண்ணாக்கு வாங்கணும்னு சொல்லி அவரை அனுப்பிச்சி விட்ருக்கேன். வாங்கிட்டு வர போயிருக்காருமா. வீட்டில் யாரும் இல்லை. ச்சே, ஏன் இந்த அத்தை இப்படி போய் பேசுகிறாங்க? ஏன் என்கிட்ட இருந்து மறைக்கிறாங்க? ஒருவேளை நான் வந்தது பிடிக்கலையோ? இவ்வளோ நேரம் நல்லா தானே பேசிகிட்டு இருந்தாங்க. மாமா வீட்டில் தான் இருக்காரு. இப்போதான் என்கிட்ட பேசிட்டு உள்ளே போனார். இந்த அத்தை எதுவும் தெரியாமல் வந்து அவர் வீட்டில் இல்லைன்னு சொல்கிறாங்க. இவங்கெல்லாம் என்னை வெறுக்கிற அளவுக்கு நான் என்ன தப்பு பண்ணேன்? ஏன் அப்படி அவாய்ட் பண்ணுறாங்க? ஒருவேளை நான் அந்த வீட்டுக்கு வந்தது பிடிக்கலையோ? சக்தி, சொல்லுங்க அத்தை. அதான் சொன்னேனேம்மா, மாமா வீட்டில் இல்லைம்மா. பரவாயில்ல அத்தை. ஏன் அவர் இல்லாட்டினாலும் நான் அந்த வீட்டுக்கு வரக்கூடாதா? இது நம்ம வீடு தானே, எங்கள் அக்கா வாழ போகிற வீடு தானே. இந்த வீட்டுக்குள்ளே நான் வரக்கூடாதா? மாமா இருந்தால் மட்டும்தான் வரணுமா? அப்படிலாம் இல்லைம்மா, இது உன்னோட வீடுந்தான். சரி உள்ளவா. ஐயோ, இவர் இங்கே தான் இருக்காரா? மாமா, நீங்கள் உள்ளே தான் இருக்கீங்களா? சரி, இது தெரியாமல் நான் வேற சக்தி கிட்ட மாமா வீட்டில் இல்லைன்னு சொல்லிட்டேனே. பிள்ளை மனசு என்ன பாடுபடும்? அவ எப்படி தாங்கிப்பா? இந்த அத்தை ஏன் நம்மக்கிட்ட இப்படி பேசுகிறாங்கன்னு யோசிப்பா பிள்ளை. ஐயோ கடவுளே, ஏன் அப்படி சோதிக்கிற? பாவம் பிள்ளை மனசு பாடா படுமே. அது வந்து சக்தி, நான் எனக்கு எல்லாம் புரியுது. மாமா வீட்டில் இருக்கிறத நீங்கள் சரியாக கவனிச்சிருக்க மாட்டீங்க. அதனால தான் தெரியாமல் அப்படி சொல்லிட்டீங்க. பரவாயில்ல, தெரிஞ்சிருந்தா நீங்கள் அப்படி சொல்லியிருப்பீங்களா? அதெல்லாம் நான் பெருசாக எடுத்துக்கல. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நான் டைரெக்டாக கேட்டுக்கிறேன். சுற்றி வளைச்சி பேசுகிறதுக்கு நான் விரும்பலை. என் மனசில் தைரியமும் தெம்பும் பொறுமையும் எதுவும் இல்லை. அதனால் ஓப்பனாகவே கேட்குறேன். சின்னத்தை, மாமா, உங்கள் 2 பேர்கிட்டையும் தான் தயவு செஞ்சு மறைக்காமல் எனக்கு பதில் சொல்லுங்கள். தயவு செஞ்சு வெற்றி எங்கன்னு மட்டும் சொல்லுங்கள் மாமா. ப்ளீஸ் மாமா, ப்ளீஸ் மாமா, உங்கள் காலில் கூட விழுந்து கெஞ்சி கேட்குறேன் மாமா. வெற்றி எங்கன்னு மட்டும் சொல்லுங்கள் மாமா. மாமா, மாமா ப்ளீஸ் மாமா, உங்கள் காலில் கூட விழுகிறேன் மாமா. உங்கள் காலில் கூட விழுகிறேன் மாமா. உங்களை கையெடுத்து கும்பிட்றேன் மாமா. தயவு செஞ்சு மாமா, ப்ளீஸ் மாமா, உங்கள் பையன் வெற்றி எங்கன்னு மட்டும் சொல்லுங்கள் மாமா. ப்ளீஸ் மாமா. ஐயோ, உங்களுக்குல நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன்னு தெரியலையே. ஐயோ மாமா, 4 நாளாக அவரை பற்றின தகவல் எதுவுமே கிடைக்காம தவிச்சு போய் நிற்கிறேன். ப்ளீஸ் மாமா, என்கிட்ட தயவு செஞ்சு உங்கள் பையன் எங்கன்னு மட்டும் சொல்லுங்க. சத்தியமாக சொல்கிறேன் மாமா, 4 நாளாக உங்கள் பையனை காணான்னு துடிச்ச துடிப்போம், தவிச்ச தவிப்போம் எனக்கு மட்டும்தான் தெரியும். அதெல்லாம் சொல்கிறதுக்கு கூட என் உடம்புல திம்பு இல்லை. என்னால் முடியல. இதுக்கு மேலே உங்கள் பையன் எங்கன்னு எனக்கு தெரியலன்னா நான் உயிரோட இருக்கவே மாட்டேன். உயிரோட இருக்கிறதுக்கு அர்த்தமும் இல்லை. ஆனால் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க மாமா, நீங்கள் என்ன வேணால் போய் சொல்லி என்னை ஏமாத்திடலான்னு மட்டும் நினைக்காதீங்க. அந்த மாதிரி நடந்தால் என்னால் சத்தியமாக தாங்கிக்க முடியாது. இப்போவே ஒரே உடம்புல தெம்பே இல்லை சுத்தமாக. சின்னத்தை, உங்களுக்கு சேர்த்து தான் சொல்கிறேன். இப்போது வெற்றி எங்கே இருக்காருன்னு எனக்கு தெரியலனா இந்த இடத்துலையே உங்கள் எல்லாரையும் விட்டு நான் போயிடுவேன். சரி, சாரி சக்தி, உன்கிட்ட இப்படி நடந்துக்க கூடாது தான். இருந்தாலும் எனக்கு வேறு வழி தெரியலை. அடடே வா சக்தி, என்ன வந்து வராம நீ பாட்டுக்க உளறிட்டு இருக்க? என்னம்மா, என்னாச்சு உனக்கு? நீ எதோ உளர்ற. எனக்கு தெரிஞ்சு எதுவும் கெட்ட கனவு கண்டிருப்பேன்னு நினைக்கிறேன். இப்போது மாமா கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் பார்த்துக்கோ. என்னன்னா, என்னால் ரொம்ப நேரம் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்க முடியாது. கவிதா என்கிட்ட மாட்டுக்கு புண்ணாக்கு வாங்கிட்டு வர சொன்னான். அதனால் நான் இப்போ வெளியில் கிளம்பிகிட்ருக்கேன். நீ இன்னொரு நாள் வந்து பார்க்குறியா?
மாமா ப்ளீஸ் மாமா, விளையாடாதீங்க மாமா, சொல்லுங்க மாமா. இங்கே பாரு சக்தி, சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்காமல் இருக்கிறது தான் நமக்கு நல்லது. அதே மாதிரி தான் இப்போது வெற்றியை பற்றி உனக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. வெற்றிக்கும் உனக்கு என்ன சம்மந்தம்? நீ ஏன் வெற்றியை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற? சம்மந்தம் இருந்தால் தான் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லையே மாமா. அதுவும் இல்லாமல் வெற்றி என்னோட மாமா பையன். அந்த ரைட்ஸும் உங்களுக்கு பத்தாதுன்னா வெற்றி என்னோட பாஸ். அவரை ஆஃபீஸில் 4 நாளாக காணும். அதனால் நான் தேடி வந்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். நீ சொல்கிறதெல்லாம் புரியுது. ஆனால் ஆஃபீஸில் ஒன்றும் நீ மட்டும் வேலை பார்க்கலையே. அங்கே வேலை பார்க்குற யாரும் இந்த மாதிரி தேடி வந்ததா நான் பார்க்கவே இல்லையேம்மா. உனக்கு மட்டும் என்ன? மாமா இப்படியெல்லாம் பேசாதீங்க மாமா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சக்தி, உன்னை கஷ்டப்படுத்தணும்னு இந்த மாமா நினைக்க மாட்டேன், நினைக்கவும் இல்லை. நீ தான் எதுவும் புரியாமல் வந்து பேசிகிட்டு இருக்க. சக்தியை பற்றி வெற்றியை பற்றி நீ என்ன தெரிஞ்சுக்கணும், அது ஃபஸ்ட்டு என்கிட்ட சொல்லு. அது மாமா, வெற்றியை 4 நாளாக ஆஃபீஸில் காணும். கால் பண்ணாலும் அட்டன் பண்ண மாட்டேங்கிறாரு, மெசேஜ் பண்ணவும் மாட்டேங்கிறாரு. நாங்களே மெசேஜ் பண்ணாலும் ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறாரு. எனக்கு சில ஒர்க்ஸ் கொடுத்துட்டு போயிருந்தாரு, அதெல்லாம் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதை பற்றின டவுட்ஸ் எனக்கு இருக்குது, அதை நான் கேட்கணும் இல்லையா? அதுக்காக தான் நான் காலும் மெசேஜும் பண்ணேன். பட் அவர் எடுக்கலை. அதுக்குன்னு 4 நாளாவா? அதான் எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. உங்ககிட்ட கேட்கலாமேன்னு வந்தால் இப்போது நீங்கள் வித்தியாசமாக பேசுகிறீங்க. இப்போ ஆர்சக்தி, நீ சில விஷயங்களை தெரிஞ்சுக்க வேண்டான்னு இந்த மாமா நினைக்கிறேன். நான் உன்னோட தாய் மாமா, உனக்கு என்னைக்கு கெடுதல் நினைக்க மாட்டேன். நான் எது செஞ்சாலும் அது உன்னோட நல்லதுக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நீ இவ்வளோ ஃபீல் பண்ணுறதால உன்கிட்ட ஒரு விஷயம் மட்டும் தெரியப்படுத்திக்கிறேன். இதுக்கு மேலே நீ எதுவும் கேட்க மாட்டேன்னு எனக்கு வாக்கு கொடு, அப்புறமா நான் உன்கிட்ட சொல்கிறேன். சரிங்க மாமா, இனிமே எதுவும் கேட்க மாட்டேன். தயவு செஞ்சு வெற்றி எங்கே இருக்காருனாவது சொல்லுங்க. வெற்றியை பற்றி நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வெற்றி பத்திரமா இருக்கான், அவன் சேஃபாக இருக்கான். அவ்வளோதான் இப்போ என்னால் சொல்ல முடியும். நிஜமாவா மாமா? நான் ஃபீல் பண்ணுறேன்றதுக்காக போய் ஒன்றும் சொல்லலையே. இல்லை சக்தி, நான் பொய்லாம் சொல்லலை. வெற்றி சேஃபாக இருக்கான். அவனை நான் தான் ஒரு விஷயமா வெளியில் அனுப்பிச்சிருக்கேன். கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் வந்துடுவான். நீ எதையும் நினச்சி கவலைப்படாமல் பத்திரமா வீட்டுக்கு போ. சே, பாவம் பிள்ளை, தங்கமத்த பிள்ளையா இருக்குது. இம்புட்டு நேரம் அழுதுச்சு. இப்போ வெற்றி நல்லா இருக்கான்னு சொன்னோன்னே பிள்ளை முகத்தில் எம்பிட்டு சிரிப்பு. இந்த பிள்ளையை போய் எப்படி கஷ்டப்படுத்துகிறோம் பாரு. உண்மையை சொன்னால் இதுக்கு மேலே கஷ்டப்படுவாளே. இது போதும் அம்மா எனக்கு. இப்போ கொஞ்சமாவது நிம்மதியாக இருப்பேன் நான். இப்போ போதும். அப்புறம் இன்னொரு விஷயமும் உங்ககிட்ட நான் சொல்லிக்க விரும்புகிறேன். சொல்லுங்க மாமா. வெற்றியாக உனக்கு கால் பண்ணுற வரைக்கும், உன்னை பார்க்க வர வரைக்கும் நீ வெற்றியை பார்க்கவோ பேசவோ ட்ரை பண்ணக்கூடாது. பண்ண மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணு. சத்தியமா மாமா? அவர் நல்லா இருக்காருன்னு தெரிஞ்சதுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. அவர் நல்லா இருந்தால் எனக்கு அதுவே போதும். மற்றபடி அவர் என்கிட்ட பேச வேண்டாம், என்னை பார்க்க வேண்டாம். ஐயோ சக்திமா, நான் அப்படி சொல்லலை. வெற்றியாக உன்னை தேடி வர வரைக்கும் நீ ஏன் அவனை தேடிட்டு இருக்க? அவன் தான் வேலை விஷயமா போயிருக்கானே, அப்புறம் ஏன் நீ உன்னை வருத்திக்கிற? சரிங்க மாமா, இனிமே வெற்றியா என்கிட்ட பேசுகிற வரைக்கும் நான் வெற்றிக்கிட்ட பேச மாட்டேன். அவரை பார்க்கவும் ட்ரை பண்ண மாட்டேன். சரிம்மா, இப்போ நீ தைரியமாக வீட்டுக்கு போ. சரிங்க மாமா, அப்போ நான் போயிட்டு வரேன். சின்னத்தை போயிட்டு வரேன். சக்தி, ஏதாவது சாப்பிட்டு போமா? இல்லை சின்னத்தை, இப்போ என் வயிறும் மனசும் அவ்வளோ நிறைஞ்சிருக்கு. வெற்றி நல்லா இருக்காருன்னு தெரிஞ்சிருச்சுல. இப்போ நான் நிம்மதியாக சாப்பிடுவேன், தூங்குவேன். ஆனால் இப்போ எனக்கு எதுவும் வேண்டாம். நான் போயிட்டு வரேன். நீ எதுக்கு ஒரு மாதிரி நின்றுக்கிட்டு இருக்க? போ. இல்லை மாமா, நம்ம என்னமோ சக்தியை ஏமாத்துறோமோன்னு தோணுது. பொய் சொல்லலாம், ஆனால் நல்ல விஷயத்துக்கு பொய் சொன்னால் தப்பு கிடையாதுல்ல. நிறைய விஷயங்கள் அவள் தெரிஞ்சுக்கிட்டா அவள் மனசு கஷ்டப்படும். இப்போ துடிக்கிற துடியை விட இன்னும் அதிகமாக அவள் துடிப்பா வெற்றியை பற்றின உண்மை தெரிஞ்சதுன்னா. அதுக்காக அவகிட்ட பொய் சொன்னது தப்பில்லைன்னு எனக்கு தோணுது. கூடிய சீக்கிரம் வெற்றி நல்லபடியாக திருப்பி வந்துடுவான்னு நம்மளும் நம்புவோம், அவளும் நம்புவா. நீங்கள் எது சொன்னாலும் சரியாக தான் மாமா இருக்கும். சரி, மழை வர மாதிரி இருக்கு, நான் போய் புண்ணாக்கு வாங்கிட்டு வந்துடுறேன். சரிங்க மாமா. சின்ன பொண்ணு. சொல்லுங்கம்மா.
சக்தி வீட்டுக்கு வந்துட்டாளா? வந்துட்டாம்மா. இப்போ தான் சக்தியும் தீக்ஷாவும் வந்துட்டு போனாங்க. வந்துட்டு போனாங்களா? எங்கே போனாங்க? ஆமாம்மா, இவ்வளோ நேரம் இங்கே தான் இருந்தாங்க. இப்போ தான் வெளியே போனாங்க. சரி, அவளை வரும்போது உளுந்து வாங்கிட்டு வர சொன்னேனே, வாங்கிட்டு வந்தாளா? வாங்கிட்டு வந்தாம்மா, ஊற போட்டுட்டேன். சரிம்மா, அப்படியே ஊறட்டும். இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் அம்மா வந்துடுவேன். அம்மா வந்து மாவாட்டி வச்சுக்கிறேன். அம்மா எங்கே போகிறோன்னு ஏதாவது சொல்லிட்டு போனாளுங்களா? சொன்னாங்கம்மா. தீக்ஷாங்க அவங்க உள்ளூர் கோயிலில் ஆடி மாதங்கிறதுனால கூழ் ஊற்றுறாங்களாம். அதான் சக்தியை கூப்பிட்டாங்க, என்னையும் கூப்பிட்டாங்க. நான் எதுக்கு, நான் வரலன்னு சொல்லவும் சக்தி மட்டும் போயிருக்காம்மா. சீக்கிரம் வந்துடுவா. சரிம்மா. சரி, அப்போ அம்மா வச்சிடட்டுமா? சரிம்மா, வச்சிருங்க. டேய் மச்சான், சொல்லுடா. இல்லை டீ எதுக்கு வாங்கின? குடிக்கிறதுக்கு தான். அப்போ எதுக்குடா குடிக்காம கையிலேயே வச்சிட்டு இருக்க? ஆறி போச்சுன்னா அந்த டீயை குடிப்பியா நீ? குடி. சரிடா. சரி, இப்போ சொல்லு, எதுக்கு ஒரு மாதிரி இருக்க? அதான் காலையிலே சொன்னானே, அதுக்காகத்தான்டா. எனக்காக அவள் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாள்ல, இப்போ நான் அவளை ஏமாத்துன மாதிரி ஆயிடுச்சு பத்தியா? நான் சொன்னாலும் நீ கேட்க மாட்ட, என்னால் சொல்லாமல் இருக்க முடியாது. நான் இப்போ இருக்க சூழ்நிலை நீ என்ன சொன்னாலும் கேட்பேன். நீ சொல்லு. உங்கள் அப்பா கிடக்குறாருடா, அவர் அப்படி தான் சொல்லுவார். ஆனால் உன்னை நம்பி வர பொண்ணை நீ ஏமாற்ற போறியா? அவர் ஏதோ கோவத்தில் சொல்லுவார், நாளைக்கு நல்லானதுக்கப்புறம் சொல்லுவார், நான் சொன்னால் நீ ஏன்பா கேட்ட அப்படின்னு. இதெல்லாம் எதுக்கு? அவரையும் கஷ்டப்படுத்தாமல் வச்சுக்கோ, சிஸ்டரையும் கஷ்டப்படுத்தாமல் வச்சுக்கோ. இப்போ நான் அதுக்கு என்னடா பண்ண முடியும்? வேறு ஒன்றும் இல்லை, உங்கள் அப்பா போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கார்ல, அவர்கிட்ட நீ போகாத மாதிரி காமிச்சிக்கோ. சிஸ்டர்கிட்ட நீ வரேன்னு சொல்லியிருக்கேல, அவங்கள போய் மீட் பண்ணு. ஸோ நீ மீட் பண்ணுறது அவருக்கும் தெரிய வேண்டாம், சின்ன பொண்ணு சிஸ்டர் மனசும் கஷ்டப்படாத மாதிரி அவங்களே சமாதானப்படுத்தலாம் இல்லையா? இது சரியாக வருமா? அது உன் கையில் தான் இருக்குது. அப்போ எல்லாம் சரியாக வரும். நீ சொன்ன மாதிரியே இன்றைக்கே போய் நான் மீட் பண்ணுறேன். இன்றைக்கே வாடா. அது எப்படி முடியும்? அதான் பொழுது ஆயிடுச்சே, இனி எப்போ போகிற? எனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் இன்றைக்கி நைட் நிம்மதியாக தூங்கணும்னா இப்போவே போய் ஆகணும். நைட்டே ஆனாலும் சரி, நான் பார்க்காம தூங்க போகிறதில்ல. அதுக்கு மேலே ஓ இஷ்டம். சரிடா, கிளம்பலாமா? சரி மச்சான், ஆல் த பெஸ்ட்.